Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதி கோர விபத்து நடைபெற்றுள்ளது. சாலையில் நின்று கொண்டிருந்த காவலர், லாரி ஓட்டுநர் மற்றும் காரில் இருந்த 4 பேர் உள்ளிட்ட 6 பேர் பலியாகியுள்ளதாகவும் தற்போது அண்மை செய்தியானது வெளியாகியுள்ளது. இந்த விபத்து தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலசுப்ரமணியம், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக திவ்யா, அதாவது காங்கேயம் அருகே 6 பேர் விபத்தில் இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காங்கேயம் அடுத்து வெள்ளக்கோயில் உத்தாண்ட குமரவலச பிரிவு அருகே வெள்ளக்கோயில் காவல் நிலையத்துக்குட்பட்ட சோதனை சாவடி அருகே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த சோதனை சாவடியானது கோயம்புத்தூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் சோதனை சாவடி அருகே சாலை தடுப்பு மீது சவுக்கு கட்டை ஏற்றி வந்த லாரி ஒன்று அந்த தடுப்புகளில் மோதியது. இதில் அந்த சாலையில் இருந்த தடுப்புகள் சாலையில் விழுந்துள்ளது. இதை தொடர்ந்து லாரியை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு அந்த லாரி ஓட்டுநர் மற்றும் அந்த காவலரான ரவிச்சந்திரன் என்பவர் அந்த தடுப்புகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்பொழுது கோவையை நோக்கி பொலேரோ கார் ஒன்று அதிவேகமாக வந்து நேராக இந்த காவலர் மீதும் அந்த லாரி மீதும் மோதியது. இதில் அந்த லாரி ஓட்டுநர் மற்றும் காவலர் ரவிச்சந்திரன் மற்றும் அந்த காரில் பயணித்த 4 பேர் தற்பொழுது உயிரிழந்துள்ளனர். இதை தொடர்ந்து சம்பவ இடத்தில் அருகில் இருந்தவர்கள் காவல்துறையினர் மற்றும் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்தனர். இதை தொடர்ந்து அந்த காவலர் மற்றும் அந்த லாரி ஓட்டுநர் மேலும் அந்த காரில் பயணித்தவர்கள் அனைவரும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மேலும் இருந்தவர்கள் உடல் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் சம்பவ இடத்தில் காவல் கண்காணிப்பாளர் ஆறுமுகம், காங்கேயம் காவல் கூடுதல் கண்காணிப்பாளர் அர்பிதா ராஜ்புட் மற்றும் வெள்ளக்கோவில் மற்றும் காங்கேயம் காவல் ஆய்வாளர்கள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாலையில் நடந்த இந்த கோர விபத்து வெள்ளக்கோவில் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திவ்யா, விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன்.